வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. கதிர் ஒரு இடத்துல வண்டியை நிறுத்திட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ராஜி ஹேண்ட்பேக்கோட அங்க வர்றவங்க கதிரை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டு, வாங்க சார், என்ன ஆச்சரியமா இருக்கு, லஞ்ச் பிரேக்ல எல்லாம் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க, ஏன் வரக்கூடாதான்னு கேக்குறாரு கதிர். வரலாம், ஆனா வர்றது வழக்கம் இல்லையேன்னு தான் கேட்டேன் அப்படின்னு ராஜி சொல்றாங்க. வீட்டுல நடந்த பஞ்சாயத்துல அம்மா எதுவும் சமைக்கல, நீ வேற சாப்பாடு எடுத்துட்டு வரலன்னு தெரியும், அதான் அப்படியே உன்னை வெளியே கூட்டிட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுக்கலான்னு அப்படின்னு கதிர் அக்கறையை மறைச்சிட்டு அழகா சொல்ல, பாருடா என் மேல எம்பட்டு அக்கறைன்றாங்க ராஜி, இல்லன்னு நினைச்சியா அப்படின்னு கதிர் கேட்க, இருக்கான்றாங்க ராஜி. நிறைய இருக்கு, உனக்கு தெரியாதான்னு கதிர் கேட்க, தெரியும், ஆனாலும் ஓவாயால கேட்கறதுல ஒரு சந்தோஷம்தான் அப்படின்னு ராஜிய மனசுல இருக்கிறத சொல்லிட ரெண்டு பேரும் சந்தோஷமா சிரிக்கிறாங்க. சரி, கால் எப்படி இருக்குன்னு சடனா கதிர் கேட்க, காலா, எந்த காலு அப்படிங்கிறாங்க ராஜி. காலில் அடிபட்டுச்சு, அந்த காலு அப்படிங்கிறாரு கதிர். நானே அதை மறந்து போயிட்டேன், ஆனா அதெல்லாம் ஒரு காயம்னு நீ ஞாபகம் வச்சிருக்க பாத்தியா அப்படின்னு ராஜி கேட்க, வலியெல்லாம் எதுவும் இல்லைல்ல அப்படின்னு கதிர் உண்மையான அக்கறையோட கேட்கிறாரு. சுத்தமா இல்லைங்கிறாங்க ராஜி. சரி, நாம சாப்பிட போலாமான்னு கதிர் கேட்க, போலாமேங்கிறாங்க ராஜி. பக்கத்துல ஒரு பிரியாணி கடை இருக்கு, அங்க போய் சாப்பிட்டுட்டு வரலாமா அப்படின்னு கதிர் சொல்ல, ராஜியோட முகம் 1000 வாட் பல்பு மாதிரி பிரகாசமாது. ஆனா அடுத்த செகண்டே கதிர் அவங்களுக்கு பல்பு கொடுத்த ஞாபகம் வருது. வடை, பஜ்ஜி, போண்டா, நொறுக்கு தீனின்னு உன்னால சாப்பிடாம இருக்க முடியுமா, நீயே சொல்லுன்னு கேட்டதும், முடியுமே, என்னாலெல்லாம் முடியும், இனிமே நான் எப்படி கண்ட்ரோலா இருக்கேன்னு மட்டும் பாருன்னு ராஜி பதில் சொன்னதும் அவங்க மைண்ட்ல வருது. ஆனா கதிர் சீரக சம்பா அரிசியும் மட்டனும் சேர்ந்து மட்டன் பிரியாணி அப்படியே சும்மா அருமையா இருக்கும் அப்படின்னு டெம்ப் பண்றாரு கதிர். கூடவே மொறுன்னு ஃப்ரை பண்ண 65 அப்படின்னு அவரு அள்ளி விட்டுட்டு போக, எப்படியும் இவன் நம்ம ஓகேன்னு சொன்னா ரொம்ப கேவலப்படுத்துவான்னு நினைக்கிற ராஜி, போதும் போதும், என்ன விளையாடுறியா நீன்னு கேக்குறாங்க. யார் விளையாடுறா, நிஜமாவே போய் சாப்பிடலாங்கிறாரு கதிர். வாயை கண்ட்ரோல் பண்ண தெரியல, தின்னு குண்டாகிறேன்னு சொல்லிட்டு இப்ப நீயே வந்து என்ன பிரியாணி சாப்பிடலாமா 65 சாப்பிடலாமான்னு கேக்குற அப்படின்னு ராஜி கோவத்தோட கேக்குறாங்க. ஏன், அதெல்லாம் இனிமே நீ சாப்பிட மாட்டியான்னு கதிர் கேட்க, நோ மாட்டேன் அப்படின்னு வெளியே வீம்பா சொல்லிட்டு மனசுக்குள்ள வருத்தத்தை மறைக்கிறதுக்கு வேறு பக்கம் திரும்பிக்கிறாங்க ராஜி. ஓ அப்படின்னு கதிர் பார்க்க, இனிமே ஒன்லி டயட் ஃபுட்டு தான் அப்படின்றாங்க ராஜி. உன்னாலெல்லாம் அதெல்லாம் முடியாதுன்றாரு கதிர். யார் சொன்னா முடியாதுன்னு, இனிமே டீப் ஃப்ரை ஃபுட்டு, சுகர்லாம் சாப்பிடவே மாட்டேன், இனிப்ப சுத்தமா தொடவே மாட்டேன் அப்படின்னு ராஜி வீராவேசமா சொல்லிட்டு இருக்க. ஐயோ, அப்படின்னா நீ என்னை இனிமே தொடவே மாட்டியா அப்படின்னு சீரியஸா கேக்குறாரு கதிர். சீ, மொக்க போடாத அப்படின்னு ராஜி சொல்ல சிரிப்பா அடக்கிட்டு சிரிக்கிறாரு கதிர். எண்ணி 3 மாசம் எப்படி ஃபிட் ஆகுறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு ராஜி சொல்ல, நிஜமாதான் சொல்றியா ராஜி அப்படின்னு கதிர் ஏக சந்தோஷத்தோட கேக்குறாரு. அத சந்தேகம் நினைக்கிற ராஜி, ஆமா கண்டிப்பா ஃபிட் ஆக தான் போறேன் அப்படின்னு சொல்ல, பார்க்கலான்ற மாதிரி ரியாக்ஷனை கொடுக்குறாரு கதிர். இனிமே என்னோட ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் இது ரெண்டை மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ண போறேன் அப்படின்னு ராஜி சொல்ல, சரிமா தாயே, நீ சொல்ற, நான் நம்புறேன் அப்படின்னு சிரிப்போட பார்த்துட்டு இருக்காரு கதிர். வடை, பிரியாணி, 65 இதெல்லாம் என்னோட லிஸ்ட்ல இருந்து பார்வையில இருந்தே தூரம் ஒதுக்கி வைக்க போறேன் அப்படின்னு ராஜி சொல்ல, கதிர் கொஞ்சம் நிமிந்து பார்த்துட்டு, பாருடா அப்படிங்கிறாரு. என்ன பாரு, நிஜமாதான் சொல்றேன் அப்படிங்கிறாங்க ராஜி. அப்போ உனக்கு பிரியாணி வேணாம் அப்படின்னு ஃபைனலா இன்னொரு தூண்டில போட்டு பாக்குறாரு கதிர். ஆஹா வேண்டாம் அப்படின்னு ராஜி முகத்தை திருப்பிக்க, மதியானத்துக்கு என்ன சாப்பிடுவேன்னு கேக்குறாரு அவரு. இங்க இருந்து ஒரு 2 தெரு தள்ளி ஃப்ரூட் சாலட், வெஜிடபிள் சாலட்லாம் விற்கிற இடம் ஒண்ணு இருக்கு, அதை சாப்பிடுறேங்கிறாங்க ராஜி. அடேங்கப்பா, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காளா அப்படின்னு கதிர் ஆச்சரியமா பார்க்க, அங்க என்ன கூட்டிட்டு போன்றாங்க ராஜி. என்னால அதெல்லாம் சாப்பிட முடியாதுன்னு பேக் அடிக்கிறாரு அவரு. அங்கேயே வேற ஐட்டம்ஸ் எல்லாம் கிடைக்கும், அதை நீ சாப்பிடு, நான் சாலட் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு ராஜி சொல்ல, அப்படின்னு பாக்குறாரு அவரு. எண்ணி 3 மாசம்தான் ஃபிட் ஆகல, என் பேரை மாத்திக்கிறேங்கிறாங்க ராஜி. என்னென்ன மாத்துவ அப்படின்னு கதிர் ஆர்வமா கேக்குறாரு. அப்போ என் மேல நம்பிக்கை இல்ல அப்படித்தானே அப்படின்னு ராஜி கேட்க, அப்படிலாம் இல்ல அப்படின்னு கதிர் சந்தேகத்தை காட்டாம சொல்றாரு. காட்டுறேன், இந்த ராஜி யாரு, ஒரு முடிவெடுத்த அவ எப்படி ஸ்ட்ராங்கா இருப்பான்னு இந்த உலகத்துக்கே காட்டுறேன் அப்படின்னு ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு சவால் விடுற ராஜி.
வண்டி எடு அப்படின்னு இப்பவே போலீஸ் தோரணையில மிரட்டுறாங்க. ஏறுன்னு சிரிப்போட சொல்லிக்கிட்டே கதிர் வண்டி எடுக்கிறாரு. ராஜி முறைச்சுக்கிட்டே நிக்க உட்காருன்றாரு. அவங்களும் ஏறி வெறப்பா உட்கார போலாமான்னு கேக்குறாரு. அப்படின்னு கெத்தா சொல்றாங்க ராஜி. ஒருத்தர் சீண்டிக்கிறதும் சவால் விட்டுக்கிறதுமா கதிர் ராஜியோட காதல் அழகா போய்கிட்டு இருக்கு. கோமதி கிச்சன்ல எரியிற அடுப்பு மேல வடசட்டிய வச்சு ஒரு கரண்டிய போட்டு வழக்கம் போல கிண்டிட்டு இருக்க. அம்மாடி கோமதி அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே அவங்க அம்மா வர்றாங்க. அம்மா இருமா, ஒரு 2 நிமிஷம் டீ போட்டு தரேன் அப்படின்னு கோமதி சொல்ல, நான் டீ எல்லாம் அப்புறமா குடிச்சுக்கிறேன், முதல்ல சோப்பு எடுத்து கொடுன்றாங்க அவங்க அம்மா. சோப்பா அப்படின்னு கோமதி கேட்க, ஆமா குளிக்கிற சோப்புன்றாங்க அவங்க அம்மா. கோமதி அவங்க அம்மாவை ஆச்சரியமா பார்த்துட்டு, நீ காலையில தானே குளிச்ச, மறுபடியும் குளிக்க போறியா அப்படின்னு கேட்க, சலிச்சுக்கிற அவங்க அம்மா, வெயில் காலத்துல எத்தனை தடவை குளிச்சாலும் பத்த மாட்டேங்குதுடி, பிசு பிசுன்னு இருக்குடி அப்படிங்கிறாங்க அவங்க அம்மா. இல்லம்மா, சாயங்காலம் குளிச்சா உனக்கு தலைவலி வரும்ல அப்படின்னு கோமதி சொல்ல, அதெல்லாம் ஒன்னும் வராதுமா, நீ முதல்ல சோப்பு கொடுன்றாங்க பாட்டி. அடாடாடாடாடா, இரு அப்படின்னு இங்க அங்க தேடுற கோமதி, இங்கதான் வச்சிருக்கேன் நானே மறந்துட்டேன், இந்த சோப்புன்னு எடுத்து கொடுக்குறாங்க. இந்த சோப்பா அப்படின்னு வாங்கி பார்த்துட்டு பாட்டி தலையாட்ட, ஏன் நல்ல சோப்பு தானேன்றாங்க கோமதி. ஆஹா இல்ல இந்த சோப்புல நான் குளிக்கவே மாட்டேன் அப்படின்னு அவங்க சமையல் திட்டிலேயே சோப்பை வச்சுட, வேற என்ன சோப்பு வேணும் உனக்கு அப்படின்னு கோமதி கேக்குறாங்க. அப்போ அங்க வந்து அரசி என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு இருக்காங்க. அது வழக்கமா போடுற சோப்பு ஒண்ணு இருக்கு அப்படின்னு பாட்டி ஓரக்கண்ணால பாத்துக்கிட்டு சொல்ல, அம்மா வந்ததுல இருந்து இந்த சோப்பை தானே போட்டு குளிக்கிற அப்படின்னு கோமதி கேட்டு விட்டுடுறாங்க. குளிச்சேன்தான், யாரு இல்லைன்னு சொன்னா, ஆனா இது எனக்கு ஒத்துக்கலையேங்கிறாங்க பாட்டி. என்ன ஒத்துக்கல, உன் அழகு என்ன குறைஞ்சா போச்சு அப்படின்னு கோமதி கேட்க, இல்லடி இதோ பாரு அப்படின்னு பாட்டி ஏதோ சொல்ல வர்றாங்க. அம்மா விடுமா, நீ உன் வேலையை பாரு, பாட்டிய நான் டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அரசி சொல்ல, ஐயோ இவ என்ன இப்படி சொல்றான்னு பாட்டி திகைச்சு போய் பாக்குறாங்க. அம்மாச்சி நீங்க வாங்க அப்படின்னு கூப்பிட, இரு வர்றேன்னு கோமதிய மிரட்டலா சொல்லிட்டு போறாங்க. இவ டீல் பண்றாலாம் பெரிய மனுஷி அப்படின்னு கோமதி வேலையை கண்டினியூ பண்ணிட்டு இருக்க. வெளியே கூட்டிட்டு வந்த அரசி, அம்மாச்சி என்ன உங்க பிளான் கேக்குறாங்க. என்ன பிளான்னு புரியாத மாதிரி பாட்டி கேட்க, நீங்க சோப்பு இல்லைன்னு கத்துறீங்க, கரெக்டா அந்த நேரம் பார்த்து உங்க பேரன் அப்பத்தாவுக்கு சோப்பு வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. அதை பார்த்துட்டு ஐயோ எம்பட்டு பாசம் அப்பத்தா மேல, எவ்வளவு அக்கறையா இருக்காரு இவருன்னு நான் நினைக்கணும். அப்பத்தா மேலேயே அம்பட்டு பாசம் வச்சிருக்கிறவர கட்டிக்க போறவன் மேல எம்பட்டு பாசம் வச்சிருப்பான்னு நீங்க பேசுவீங்க, அதுதானே அம்மாச்சி உங்க பிளானு அப்படின்னு கரெக்டா கண்டுபிடிச்சு கேட்டுடுறாங்க அரசி. பாட்டி திருன்னு முழிக்க, சின்ன பிள்ளை தனமா இருக்கு அம்மாச்சி இந்த விளையாட்டெல்லாம் அப்படின்ற அரசி கையில இருக்க கவர்ல இருந்து ஒரு சோப்பை எடுத்து கொடுத்து, இந்தாங்க குமார் வாங்கி கொடுத்தது அப்படின்னு கொடுக்க, அதை வாங்கிக்கிட்டு குமார் வாங்கி கொடுத்தானா அப்படின்னு அப்பாவியா கேக்குறாங்க பாட்டி. ஆமா கொடுத்தாங்க, கூடவே இங்க பாருங்க இந்தாங்க இதையும் கொடுத்தாங்கன்னு சாக்லேட்டை காமிக்கிறாங்க. அது உனக்கடி அப்படின்னு பாட்டி சொல்ல, எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்கீங்க நீங்க 2 பேரும், இது சரியே இல்ல அப்படின்னு சொல்ல, அப்பத்தா திருன்னு முழிச்சிட்டு தப்புன்னு வாயை மூடிக்கிறாங்க. நீங்க பண்ற வேலை என்ன மாட்டி விட்டு அடி வாங்க வச்சிரும் போல, அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன்னு வான் பண்றாங்க அரசி. பாருடி, நானும் சரி குமாரும் சரி இந்த தடவை நாங்க எதுவுமே வேணும்னே பண்ணலமா, சில விஷயங்கள் நடக்கும்னு ஆசைப்பட்டோம், கடவுள் புண்ணியத்துல அது தானாவே நடந்தா நல்லதுதான் அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க. கிச்சன்ல இருந்து வர்ற கோமதி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கத பார்த்து பக்கத்துல வர்றாங்க. அம்மா என்னம்மா பண்ற, குளிக்க போறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்க, இதோ குளிக்கிற சோப்பு அப்படின்னு காட்டுறாங்க பாட்டி. அதை பாக்குற கோமதி, என்னம்மா இது அப்படின்னு கேட்க, சோப்பு கிடைச்சிருச்சுட்டீங்கிறாங்க பாட்டி. சோப்பு மறுபடியும் பாக்குற கோமதி, அம்மா என்னம்மா இந்த சோப்பு தானே நானும் உனக்கு கொடுத்தேங்கிறாங்க. உடனே பாட்டி கொஞ்சம் வழிஞ்சிட்டு, இந்த சோப்பு வேற அந்த சோப்பு வேற அப்படின்னு சொல்றாங்க. இவங்க வழியிற வழி செல்ல கோமதி என்னடான்னு பாத்துட்டு இருக்க. அரிசி ஹெல்ப்புக்கு வர்றாங்க. அம்மா ஆமாம்மா, 2ம் வேற வேற தான், அதெல்லாம் உனக்கு புரியாது, நீ போய் டீ போடுமா, எனக்கு தலைய வலிக்குதுங்கிறாங்க அரிசி. நல்லா வேலை வாங்கடி என்ன அப்படின்னு சோப்பு மேட்டரை மறந்துட்டு அரிசியை குறை சொல்லிக்கிட்டே போறாங்க கோமதி. கோமதி அந்த பக்கம் போனதுமே, அரசிமா அவனுக்கு அப்பத்தா மேல எம்பூட்டு அன்பு பாத்தியா அப்படின்னு ஆரம்பிக்க, அம்மாச்சி அப்படின்னு அரசி மிரட்டிட்டு இருக்க. அசராத பாட்டி அப்பத்தாவை பிடிக்கணுங்கிற அக்கறையில அப்படின்னு ஏதோ சொல்ல வர, இந்தாங்க புடிங்க உங்க பேரன் கொடுத்த சாக்லேட் அப்படின்னு கையில வச்சு படார்னு அடிக்கிறாங்க அரசி. ஏய் இந்தா புடி, நீயே வச்சுக்கோ அப்படின்னு அரசி கையிலேயே துணிச்சிட்டு கணத்தை பிடிச்சி கொஞ்சிட்டு ஓடிடுறாங்க பாட்டி. அம்மாச்சி அப்படின்னு கடுப்போட கூப்பிட்டுட்டு அங்கேயே நிக்கிறாங்க அரசி. பாண்டியனும் சரவணனும் கடையில இருக்காங்க. 2 கஸ்டமர் நின்னுட்டு இருக்க.
பாண்டி ஏதோ எழுதிட்டு நிமிந்து பாக்குறாரு. சரவணன் மொபைல்ல டைப் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் பாக்குறவரு இலை இலை அப்படின்னு கூப்பிட சரவணன் மும்மரமா டைப் பண்ணிட்டு இருக்காரு. இலை உன்னதாண்டா அப்படின்னு பாண்டியன் கூப்பிட அப்பா அப்படின்னு நிமிர்றாரு. நல்லா இருக்குடா, நீ வேலை பார்க்குற லட்சணங்கிற மாதிரி தலையை ஆட்டிட்டு ஏண்டா ஆளுங்க வந்து நின்றுட்டு இருக்காங்க, நீ பாட்டுக்கு போனை நோண்டிட்டு இருக்கிறவ அப்படின்னு பாண்டியன் சொல்ல ஐயோ அப்படின்னு திருன்னு முழிக்கிறாரு சரவணன். முன்னாடி இருக்கவங்களெல்லாம் அவசர அவசரமா பார்த்துட்டு திருவிழால காண போன குழந்தை மாதிரி முழிக்கிறாரு. அவசரமா போனை பாக்கெட்ல வச்சுக்கிட்டு அப்பா அப்பா சாரிப்பா அப்படிங்கிறவரு அக்கா கொடுங்கக்கா அப்படின்னு கேட்க அவங்க லிஸ்ட நீட்டுறாங்க. பைய கொடுங்க அப்படின்னு சரவணன் வாங்கிட்டு பொருளை போட ஆரம்பிக்கிறாரு. என்ன இவன் அப்படின்னு பாண்டியன் வேலையை கண்டினியூ பண்றாரு. பொருளெல்லாம் போட்டு பேக்கை கொடுத்து அக்கா இந்தாங்க பில் அங்க கொடுத்துருங்க அப்படின்னு சரவணன் சொல்ல அவங்க பேக்கை வாங்கிட்டு சரிப்பான்னு பாண்டியன் கிட்ட வர்றாங்க. அடுத்த ஆள் கிட்ட லிஸ்ட கொடுங்கன்னு சரவணன் வாங்க இந்த ஃபர்ஸ்ட் லேடி கொண்டு வந்து பில்ல கொடுக்குறாங்க பாண்டியன் கிட்ட. பாண்டியன் அந்த பில்லையும் சரவணனையும் மாறி மாறி பார்த்துட்டு இருக்க சரவணன் சீரியஸா பொருளை எடுத்து வச்சிட்டு இருக்காரு. மறுபடியும் பில்ல பார்த்துட்டு சரவணனை பார்க்க சரவணன் ஒரு மாதிரி பரபரப்பா டென்ஸ்டா வேலையை பார்த்துட்டு இருக்கத பாண்டியன் நல்லா கவனிக்கிறாரு. பாக்கெட்ல வச்ச போன் மறுபடியும் சரவணன் கைக்கு வந்துற அவரு லிஸ்டையும் மொபைலையும் மாறி மாறி பார்த்துட்டு இருக்கத பாண்டியன் கவனிச்சுட்டே இருக்காரு. சரவணன் மொபைலை பார்த்து எடுத்து வைக்கிறாரா லிஸ்ட பார்த்து எடுத்து வைக்கிறாரான்னு தெரியாத அளவுக்கு கண்ணு பூரா மொபைல் மேலதான் இருக்கு. பாண்டியன் ரொம்ப யோசனையாவே உட்கார்ந்துட்டு இருக்க அவரோட மொபைல் ரிங் ஆகுது. கால் அட்டன் பண்ணி சொல்லுங்க பாஸ்கரன் அப்படின்னு பாண்டியன் பேச ஆரம்பிக்க இத கவனிக்கிற சரவணன் பாஸ்கரன் அண்ணா அப்படின்னு திகைப்போட பாக்குறாரு. அப்படியா சரி நோட் பண்ணிக்கிறேன் சொல்லுங்க அப்படின்னு பாண்டி போனை வேற காதுக்கு மாத்திட்டு எழுத ஆரம்பிக்கிறாரு. தம்பி சீக்கிரம் அப்படின்னு அப்பாவைய பார்த்துட்டு இருக்க சரவணனை கூப்பிடுறாங்க இந்த லேடி. இதோ அப்படின்னு பரபரப்பா மறுபடியும் எடுத்து வச்சிட்டு இருக்காரு. இங்க பாண்டியன் காதுல போனை வச்சுட்டா சொல்லுங்கண்ணே அப்படின்னு எழுத ஆரம்பிக்கிறவரு. சரி எல்லாம் 2 கிலோவா அப்புறம் வேற அப்படின்னு வரிசையா கேட்டு எழுதிக்கிறவரு. எல்லாம் எழுதிட்டேன்னு அப்புறம் இதெல்லாம் கடை அடைச்சதுக்கு அப்புறம் கொண்டு வந்து கொடுத்தா போதுமான்னு கேக்குறாரு. சரிண்ணே அனுப்பிச்சு வைக்கிறேன் அப்படின்னு பாண்டி போனை கட் பண்ண எவ்வளோ ஆச்சுப்பான்னு இந்த லேடி சரவணன் கிட்ட கேக்குறாங்க. அக்கா 320 ரூபாக்கா அங்க கொடுத்துருங்கன்னு சரவணன் சொல்ல சரிப்பான்னு பேக வாங்கிட்டு இந்த பக்கம் வர்றாங்க இந்த லேடி. இந்தாங்க நான் உங்க பணத்தை நீட்ட பாண்டியன் வாங்கிட்டு மீதி காசு கொடுக்கறாரு. சரவணனுக்கு வேர்த்து வழிஞ்சிருக்குது. அப்பா அப்பான்னு கூப்பிட நிமிந்து பாக்குறாரு. இந்த கோவில்ல வேலை செய்யற பாஸ்கரன் அண்ணா கூப்பிட்டாரு அப்படின்னு சரவணன் கேட்க ஆமாங்கிறாரு பாண்டியன். சரவணனுக்கு ஒரு மாதிரி திக் திக்குன்னு இருக்கு. ஏதோ யோசிக்கிறவரு கடக்குன்னு அவங்க அப்பா முன்னாடி வந்து நின்னு அப்பா அந்த லிஸ்ட கொடுங்கப்பான்னு கேக்குறாரு. நான் போய் டெலிவரி பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அவரு பரபரப்பா சொல்ல பாண்டியன் ஒரு மாதிரியா பாக்குறாரு பையனை. எலே நைட்டு கடை அடிச்சிட்டு போறப்ப கொடுத்தா போதும்டா அப்படின்னு பாண்டியன் சொல்ல சரவணனுக்கு திக்கு திக்குன்னு இருக்கு. இல்லப்பா இப்ப நான் சும்மா தான் இருக்கேன் டெலிவரி பண்ணிட்டு வந்துடுறேங்கிறாரு. டேய் எலே ஒன்னும் அவசரம் இல்லைன்னு அவங்களே சொல்றாங்க, நீ எதுக்கு இந்த குதிக்கிறவேன்றாரு பாண்டியன். இல்லப்பா கோவில் விஷயம் அதெல்லாம் தள்ளி போடக்கூடாதுல்ல அதான்னு சொல்ல ஒரு மாதிரியா பாக்குறாரு சரவணனு. சொன்னா புரிஞ்சுக்க மாட்டியாடா, கடைக்கு ஆளுங்க வந்துட்டு இருக்கப்ப நீ பாட்டுக்கு கிளம்பி போயிட்டேனா அப்படின்னு பாண்டியன் கேட்க டென்ஷனை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அப்பா இந்த நேரத்துக்கெல்லாம் யாரு வர போறாங்க, அதெல்லாம் வரமாட்டாங்க, நீங்க கொடுங்கப்பா நான் போய் டெலிவரி பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு பிடிவாதமா நிக்கிறாரு சரவணன். இந்தா அப்படின்னு லிஸ்ட் எடுத்து நீட்டுறாரு பாண்டியன். சரிப்பான்னு வாங்கிக்கிறாரு. அப்பாடா வெளியே போறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னு அவரு பரபரப்பா பேக் பண்ண பெட்டி எடுக்க என்ன இவன் ஆள் ஒரு மாதிரியா இருக்கானே, ஒரே பரபரப்பா இருக்கான், குதிக்கிறான், பிடிவாதம் பண்றான், சொன்னதுக்கு பதிலாம் பேசுறான்னு பாண்டியன் பாத்துக்கிட்டே இருக்காரு. ஆனா சரவணன் எதையுமே கவனிக்கிற மனநிலையில இல்ல. பரபரப்பா எடுத்து வச்சிட்டு இருக்க மொபைல்ல டொடெங்னு மெசேஜ் சவுண்ட் வருது. உடனே மொபைல பாக்குறாரு. பாண்டியன் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டே இருக்காரு. மொபைல பாக்குற சரவணன் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு பெட்டிய மூடி தூக்கிட்டு வேகமா வர்றாரு. அப்பா நான் கொடுத்துட்டு வந்துடுறேன்ப்பா அப்படின்னு அவரு பரபரப்பா பெட்டியை தூக்கிட்டு கிளம்ப அப்படின்னு பாத்துக்கிட்டே இருக்காரு பாண்டியன். சரவணன் கிளம்பி போயிட்டு பாண்டியன் அப்படி யோசனையா உட்காந்துட்டு வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அப்போ பழனி கையில ஒரு சின்ன பெட்டியோட உள்ளர வர்றாரு. என்ன மச்சான் நீங்க மட்டும் தனியா உட்கார்ந்துருக்கீங்க, எங்க சரவணனை காணோன்னு கேக்குறாரு. டெலிவரிக்கு தான் போயிருக்கான் அப்படின்னு பாண்டியன் சொல்ல மச்சான் ஏலக்காய் வாங்கிட்டேன், அன்னைக்கு உங்க கடையில இருந்து எடுத்துட்டு போனதை திருப்பி கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு பழனி சொல்ல ஏண்டா எலே அப்படிங்கிறாரு பாண்டியன். அப்படின்னு பழனி அவரை நிமிந்து பார்க்க உங்ககிட்ட நான் திருப்பி கேட்டேனாடா அப்படிங்கிறாரு பாண்டியன். கணக்கா இருக்கணும்ல மச்சான், இப்படி வச்சிடறேன்னு கொண்டு வந்த பாக்ஸ அங்க இருக்க மூட்டைங்க மேல வைக்கிறாரு பழனி. சரி மச்சான் நான் கிளம்புறேன் வரேன் அப்படின்னு அவர் 2 எட்டு போக சரின்னு சொன்னவரு
அவரு போன உடனே டேய் 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 ஒரு நிமிஷம்டான்னு கூப்பிடுறாரு. சொல்லுங்க மச்சான். அவரு நிக்க, நீ கொஞ்ச நேரம் கடையை பாத்துக்க, எனக்கு வெளியில ஒரு முக்கியமான வேலை இருக்கு, போனதும் வந்துடுறேங்கிறாரு பாண்டியன். பழனி பாண்டியனை குறுகுறுன்னு பார்த்துட்டு அது என்ன இங்க வந்தாலே உட்கார வச்சு வியாபாரம் பார்க்க சொல்றீங்க அப்படிங்கிறாரு. எலே நீ வேற, சொல்றேன் இல்ல கொஞ்ச நேரம் இருடா, ஒரு முக்கியமான விஷயம், போனது வந்துடுறேன்னு வெளியே பார்த்துக்கிட்டே சொல்றாரு பாண்டியன். அது எப்படி மச்சான், நான் தனியா எப்படி இங்க வியாபாரம் பார்க்க அப்படின்னு தயங்குறாரு பழனி. ஏற்கனவே பணத்தை திருடிட்டேன்னு போட்ட பழி அவரோட மனசுல இன்னும் வடுவா இருக்கு. பாண்டியன் டென்ஷன் ஆயிடுறாரு. டேய் நீ நம்ம கடையை தனியா ஒரு நாள் கூட பார்த்தது இல்லையாக்கும், பாத்துக்கடா கொஞ்ச நேரத்துல வந்துருவேன் அப்படின்னு சொல்ல வேற வழி இல்லாம சரி மச்சான் அப்படின்னு தலையாற்றவரு பாண்டியன் எழுந்து வந்துட்டு இருக்க. அப்படி கடையை விட்டுட்டு போற அளவுக்கு அப்படி என்ன முக்கியமான வேலையோ, ஒருவேளை நேர்லயே போய் ஆர்டர் எடுத்துட்டு வருவாரோ, சரி அவருக்கு அதை நமக்கு எதுக்கு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே உள்ளர வந்து நிக்கிற பழனி. இனிமே இந்த கடை பக்கமே வரக்கூடாது போல இருக்கே, இந்த கடையில இருக்கும்போதுதான் வேலை சொல்லி சாகடிச்சாங்கன்னா இப்ப சும்மா பார்த்துட்டு போலான்னு வந்தாலும் வேலை சொல்லி சாகடிக்கிறாங்களே அப்படின்னு புலம்பிக்கிறாரு பழனி. கிராமத்து சைடு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உழுத மாடு ஊருக்கு போச்சான், அங்க ஒரு காணி தரிசா கிடந்ததான்னு. வேலை செய்யறவங்களுக்கு எங்க போனாலும் வேலை காத்துக்கிட்டு இருக்கோம், நம்ம கடையை விட்டுட்டு இங்க வந்து வியாபாரம் பாக்குறது தெரிஞ்சா அண்ணனுங்க புதியா குதிப்பாங்களே அப்படின்னு யோசிக்கிறவரு. சரி கொஞ்ச நேரம் சமாளிப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே கடையை பார்த்துக்க ஆரம்பிக்கிறாரு. இங்க அவசரமா வந்த சரவணன் அஞ்சலிக்கு எதிரில உட்கார்ந்து இருக்காரு. ரெண்டு பேரும் எதுவும் பேசாம ஒருத்தர் பாத்துக்கிட்டே இருக்காங்க. அஞ்சலி குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்க. என்னன்னு கேக்குறாரு சரவணன். நீ ரொம்ப டயர்டா இருக்க சரவணா அப்படின்னு அஞ்சலி சொல்ல, கடையில கொஞ்சம் வேலை அதிகங்கிறாரு அவரு. வேலைக்கு இடையில நான் வேற உன்னை அடிக்கடி மீட் பண்ணலான்னு கூப்பிடுறேன் அப்படின்னு அஞ்சலி கேட்க, அது பரவாயில்ல, இன்னைக்கு ஒண்ணு நடந்துச்சு தெரியுமா அப்படிங்கிறாரு சரவணன். என்னாச்சுன்னு ஆர்வமா கேக்குறாங்க அவங்க. நம்ம மீட் பண்ணலான்னு நீ கேட்டியா? அதே நேரம் பார்த்து கோவிலையும் ஒரு ஆர்டர் இருக்குன்னு அப்பா சொன்னாரு. உடனே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பரபரப்பாயிட்டேன், அத அப்பா கவனிச்சிருப்பாரோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சரவணன் சொல்ல, உங்க அப்பா மேல உனக்கு இருக்கிற பயம் எப்பதான் போகுமோ அப்படின்னு சின்ன சிரிப்போட சொல்றாங்க அஞ்சலி. நீ அதை தப்பா புரிஞ்சுக்கிட்ட, அது பயம் இல்ல, பயம் கலந்த மரியாதை அப்படின்னு சரவணன் சொல்ல, நீ என்ன பேர் வேணாலும் வையங்கிற மாதிரி பாக்குறாங்க அஞ்சலி. இப்ப மட்டும் இல்ல, கடைசி வரைக்கும் மாறாது, அது அப்படியே தான் இருக்கும் தேவி அப்படின்னு சட்டுன்னு சரவணன் ஒரு ஃப்ளோல சொல்லிட, அஞ்சலி கண்கள் முன்ன பாத்துட்டு இருக்காங்க. என்னன்ற மாதிரி இவர் பார்க்க, இப்ப என்னன்னு சொன்ன அப்படின்னு அஞ்சலி கேட்க, தேவின்னு சொன்னனும் அப்படிங்கிறாரு சரவணன். அப்படின்னு தலையாட்டுறாங்க அஞ்சலி. ரெண்டு பேரும் பேசாம ஒருத்தர் மறுபடியும் பார்த்துட்டு இருக்க. நாம மீட் பண்ணதுக்கு அப்புறம் இப்பதான் முறையா நீ என்னை தேவின்னு கூப்பிடுற. என் அம்மா, என் அப்பா, அப்புறம் நீங்க 3 பேரும் தான் என்ன அப்படி கூப்பிடுவீங்க அப்படின்னு அஞ்சலி சொல்ல சிரிப்போட பார்த்துட்டு இருக்காரு சரவணன். சட்டுன்னு யோசிச்ச மாதிரி, கடைக்கு எப்போ சரவணன் ஆள் போட போறீங்கன்னு கேக்குறாங்க அஞ்சலி. தெரியல, ஆனா ஆள் கிடைக்காம இருக்கதும் நல்லதுதாங்கிறாரு சரவணன். அஞ்சலி புரியாம பார்க்க, அப்பதான் அடிக்கடி வெளியில எல்லாம் வர முடியும், உங்ககிட்ட எல்லாம் பேச முடியும் அப்படின்னு சரவணன் சொல்ல அஞ்சலி சிரிக்கிறாங்க. இப்போதைக்கு என் மனசுல இருக்கிறதெல்லாம் மனசு விட்டு ஒரு ஆள் கிட்ட சொல்றேன்னா அந்த ஒரே ஆள் நீதான் அஞ்சலி. பேசுறத விடு, தோ இப்படி உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறது அவ்வளவு நிம்மதியா இருக்கு அப்படிங்கிறாரு சரவணன். வீட்டுல இருந்தா அம்மாவும் அப்பாவும் என் வாழ்க்கைய பத்தி பேசியே வருத்தப்பட்டு இருப்பாங்க. நானும் மறக்கணும்னு நினைக்கிற விஷயத்த திரும்ப திரும்ப யோசிச்சுட்டே இருக்கணும் சரவணா. எனக்குமே இங்க வர்ற கொஞ்ச நேரம் தான் நிம்மதியா இருக்கு அப்படின்னு அஞ்சலி சொல்ல கொஞ்சம் சங்கடத்தோட உட்கார்ந்துருக்காரு சரவணன். ரெண்டு பேரும் அவங்கவுங்க சோகத்துல அப்படியே லயிச்சு போய் உட்கார்ந்துருக்க. கோவில் வாசல்ல பாண்டியன் கொண்டு வந்து வண்டியை நிறுத்துறாரு. ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அஞ்சலி சுவாரஸ்யமா பேச அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சிரிப்போட தலையாட்டி கேட்டுட்டு இருக்காரு. பாண்டியனுக்கு ஒரு நிமிஷம் தயக்கமா இருக்கு. போலாமா வேணாமான்னு யோசிக்கிறவரு யோசிச்சுட்டு செருப்பை கழட்டி விட்டுட்டு உள்ளர வர்றாரு. கோவில் வாசப்படிக்குள்ள நுழையிறவரு சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே நெஞ்சில கைய வச்சு வணக்கத்தை சொல்லிட்டு அப்படியே மெதுவா உள்ளர கண்களை துளாவ விடுறாரு. எங்கேயாவது சரவணன் தெம்பிடுறாரான்னு பாக்குறாரு. ஆனா அதெல்லாம் தெரியாம இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சுவாரஸ்யமா பேசிட்டு இருக்காங்க. எல்லாரும் அங்கங்க நின்று சீரியஸா சாமி கும்பிட்டு இருக்கேன். பாண்டியன் பரபரப்பா தேடிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்து இருக்க இடத்துக்கு நேர் எதிரில வர்றவரு உள்ளர மூலஸ்தானத்துல இருக்க சாமியை கும்பிடுறாரு. பார்த்துட்டு அடுத்து தேடுதல் வேட்டைக்காக ஒரேட்டை எடுத்து வைக்க அவரோட பார்வை ஒரு இடத்துல நிலைச்சிருது. அது வேற இடம் எதுவும் இல்ல. அங்க சரவணன் அஞ்சலியும் உட்கார்ந்து சிரிச்சு ரொம்ப சுவாரஸ்யமா பேசிட்டு இருக்காங்க. சரவணனோட பக்கவாடு தான் தெரியுது. சரியா பார்க்காதவரு மறுபடியும் நின்னு பாக்குறாரு. அஞ்சலியும் சரவணனும் பேசிட்டு இருக்கிறது நல்லா தெரியுது. அப்படியே பயங்கர அதிர்ச்சியோடு நிக்கிறாரு. மின்னல் தாக்குன மாதிரி இருக்கவருக்கு. அவங்க ரெண்டு பேரும் சீரியஸா திரும்பி கூட பார்க்காம பேசிட்டு இருக்க பாண்டியன் அவங்க ரெண்டு பேரையும் அழுத்தமா ஒரு
பார்வை பார்த்துட்டு அங்க இருந்து மெதுவா நகர்றாரு. சரி அஞ்சலி, கடையில அப்பா தனியா இருப்பாரு, நான் கிளம்பட்டுமான்னு சரவணன் கேட்க, சரி சரவணா. ஏய், நடந்ததை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காத, எல்லாமே சரியாயிடும்ன்றாங்க அஞ்சலி. சரி, நீ எதை பத்தி யோசிச்சு வருத்தப்படாத என்ன அப்படின்னு சரவணன் சொல்லு. சரி சரவணா, கிளம்பலாங்கிறாங்க அவங்க. 2 பேரும் எழுந்து கோவிலை விட்டு வெளியே வர்றாங்க. பாண்டியன் அவங்களுக்கு முன்னாடி கடைக்கு வந்துடுறாரு. நைட்டு கடையை மூடிட்டு பாண்டியனும் சரவணனும் கையில பேக்கோட போயிட்டு இருக்காங்க. ஏண்டா சரவணன்னு கூப்பிட அப்பாங்கிறாரு. ராத்திரி கடை அடிக்கிற நேரத்துலதான் அம்பட்டு கூட்டம் வருதேடா அப்படின்னு கேட்க, அது என்னைக்குமே நடக்கிறது தானேப்பாங்கிறாரு அவரு. அது என்னமோ உண்மைதான் அப்படிங்கிற பாண்டியன், ஏண்டா அண்ணாச்சியோட அண்ணன் பொண்ணு கடைக்கு டெலிவரி பண்ணிட்டியா இல்லையான்னு கேக்குறாரு. பண்ணிட்டேன்ப்பா, கோவில்ல இருந்து வந்ததுமே பண்ணிட்டேன் அப்படின்னு சரவணன் சொல்ல, பாண்டியன் சரவணன் அழுத்தமா ஒரு பார்வை பார்த்து வைக்கிறாரு. இன்னும் 2-3 டெலிவரி கூட இருக்குப்பா, காலையில முதல் வேலையா பண்ணிடுறேன் அப்படின்னு சரவணன் சொல்ல, அப்படின்னு அரநனவா தலையாட்டுறாரு பாண்டியன். ஆர்டர் கொடுத்தவங்களுக்கு போன் பண்ணி சொல்லிடுறேன் அப்படின்னு சரவணன் சொல்ல, ஏதோ ஞாபகத்துல தலையாட்டிட்டு இருக்காரு பாண்டியன். ஏண்டா சரவணன் மறுபடியும் கூப்பிட அப்படிங்கிறாரு அவரு. ஏதோ பொண்ணு விஷயமா மயிலோட அம்மா அப்பா சொல்லிட்டு இருந்தாங்களே அப்படின்னு பாண்டியன் கேட்டுக்கிட்டே மெதுவா நடக்க, சரவணனோட கால்கள் வேர் வளர்ந்து உள்ளர போன மாதிரி அப்படியே நின்னுடுது. இல்லடா அவங்க சொன்னது அப்படின்னு கேட்டுக்கிட்டே பாண்டியன் பக்கவாட்டுல பார்க்க, கூட நடந்து வந்துட்டு இருந்த சரவணனை காணோம். அப்படியே கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாக்குறாரு. 5-6 அடி தள்ளி நிக்கிற சரவணன் பாண்டியன் பார்த்ததும் அப்பான்னு முன்னாடி வேகமா வர்றாரு. அப்பா, நான் தான் சொன்னேனேப்பா, அவங்க என் ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிற சரவணனுக்கு அந்த ராத்திரி நேரமும் சரசரன்னு வேர்த்து வழியுது. ஓ, ஏண்டா அந்த புள்ளைய நீ தினமும் பாக்குறியா அப்படின்னு பாண்டியன் கேட்க, சரக்குன்னு இருக்கு சரவணனுக்கு. அப்படியே அதிர்ச்சியோட பாக்குறாரு. அப்படி இப்படின்னு சுத்தி நான் மூக்கத்தோட விரும்பலடா, நேரடியாவே கேக்குறேன். கோவில்ல இருந்து ஏதாவது ஆர்டர் பண்ணாங்கன்னா அப்படியே பறந்துகிட்டு ஓடி போறியே. சரி, கோவில்ல இருந்து ஆர்டரே இல்லைன்னாலும் சாயந்தரம் ஆனா கோவிலுக்கு போயிடுற. தினமும் கோவிலுக்கு போற அளவுக்கு நீ அவ்வளவு பெரிய பக்திமான்லாம் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்புறம் ஏண்டா இலே, நீ சாயந்தரம் இன்னைக்கு கோவிலுக்கு போனல அப்படின்னு பாண்டியன் கேட்க கேட்க சரவணன் அப்படியே பயத்தோட கண்ணை கூட இமைக்காம அப்பாவையே பார்த்துட்டு நடக்கிறாரு. அப்ப நானும் பின்னாடியே வந்து பார்த்தேன், நீ கோவில்ல ஒரு புள்ள கூட பேசிக்கிட்டு இருந்த அப்படின்னு பாண்டியன் சொல்ல, பயங்கர அதிர்ச்சி ஆகுது சரவணனுக்கு. அவர் அப்படியே அதிர்ச்சியோட அப்பாவை பார்த்துட்டு அசையாம நின்னுடுறாரு. நாளைய ப்ரோமோவில் நம்ம ஆபீசர் செந்தில் கையில பேக்கோட ஏதோ திருடுறதுக்கு வர்ற மாதிரியே வீட்டுக்குள்ள வர்றாரு. கட்டு கட்டா பணத்தை எடுத்து பீரோவை திறந்து வச்சுட்டு அது முன்னாடி நின்று சைக்கோ மாதிரி சிரிச்சுட்டே பாக்குறாரு. இப்போ மீனா பக்கத்து ரூம்ல இருக்கவங்க என்னங்கன்னு கூப்பிட்டுட்டு கதவை திறக்க, திடீர்னு கேட்ட சத்தத்துல பதறி பயந்து போய் செந்தில் கையில இருக்க கட்டு நோட்டுங்களை அப்படியே நழுவ விட்டுறாரு. கட்டு கட்டா நோட்டு அப்படியே தரபூரா செதறி கிடக்குது. மீனா அதிர்ச்சியில அப்படியே கண்களை விரிச்சு பாக்குறாங்க. செந்திலுக்கும் அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாம அப்படியே அதிர்ச்சியோட நிமிர்ந்து மீனாவை பாக்குறாரு. பணத்தை கட்டுங்களை எடுத்திருந்த கை அப்படியே அந்தரத்துல நிக்குது. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.